அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் ஃபினான்ஸ் வழியாக உங்களை எல்லாத்தையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பே ஸ்லிப். பே ஸ்லிப்புன்றது நம்ம வேலைக்கு போகிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோ பிடித்தம், அதில் கடைசியாக நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் மூலமாக நம்மகிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான் பே ஸ்லிப். அந்த பே ஸ்லிப்பில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பே ஸ்லிப்புன்றது இந்த மாதம் எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வரப்போகுது, எவ்வளோ பேங்க்கில் கிரெடிட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர, மற்ற எதுக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, அல்லது அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்குறது இல்லை. உங்களுடைய பே ஸ்லிப்புன்றது, அதாவது கடந்த 3 மாதத்துக்கு உண்டான பே ஸ்லிப்பை எப்பயுமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹோம் லோனுக்கோ, பர்சனல் லோனுக்கோ, இல்லை கிரெடிட் கார்டுக்கோ எங்கே போனாலும் அந்த கடந்த 3 மாதத்தோட பே ஸ்லிப்பை தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஐடிஆர் அல்லது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்குமே பே ஸ்லிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷத்துக்கு உண்டான மொத்த சம்பளம் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்றது இன்கம் டேக்ஸில் பே ஸ்லிப் வழியாக மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது உங்கள் ஆடிட்டரும் பே ஸ்லிப் தான் கேட்பாரு. ஸோ பே ஸ்லிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய சம்பளத்தில் இஎஸ்ஐ, பிஎஃப் எவ்வளோ டிடக்ஷன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் பிஎஃப், இஎஸ்ஐயில் செக் பண்ணும்போது அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வச்சுருக்காங்களான்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கடைசியாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பே ஸ்லிப்புக்கு உண்டான கரெக்டான அமௌண்ட்டு தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கான்றதையும் செக் பண்ணிக்க முடியும். சேலரி காலத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, கன்வென்ஸ் அலவன்ஸ் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோவில் அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பேசிக் சேலரி அப்படின்றது கம்பெனியால் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு சேலரி. இது ஒவ்வொரு டெசிக்னேஷனுக்கும் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்றது கம்பெனியால் முடிவு பண்ணப்பட்டிருக்கும். பேசிக் சேலரி அப்படின்றது அடிப்படை சம்பளம். அந்த அடிப்படை சம்பளத்துக்கு அப்புறம் டிஏ அப்படின்றது ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஏ அப்படின்றது பேசிக் சேலரியிலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் எடுத்து தான் டிஏல யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் 10,000 பேசிக்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 20% டிஏ ரூ. 2,000 அப்படின்றதையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேசிக் டிஏ அப்படின்றது ஒரு மினிமம் வேஜஸ் காம்பனன்ட்னு சொல்லலாம். இது டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். முன்னொரு காலத்தில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கும் வீடுன்றதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீடுன்றது ஒன்று கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் ஒரு அலவன்சஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பே ஸ்லிப்லேயே, அதாவது உங்கள் சேலரிலேயே ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மோஸ்ட்லி பேசிக்கை பொறுத்து அமையும். பேசிக்கிலிருந்து 50% அல்லது 40% நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து அமையும். இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒன்று தான். உங்கள் டெஸ்டினேஷனை பொறுத்து, இன்கம் டேக்ஸை பொறுத்து இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது தான். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஃபிக்ஸ்டு அலவன்சஸ், அது மாறாது. நீங்கள் ஒரு மாதத்தில் இத்தனை நாள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு அலவன்ஸ்ன்றது உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது நீங்கள் 12,000 உங்களோட பேசிக் சேலரி அப்படின்னா, மாதம் முழுசும் நீங்கள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி முழுசாகவே கிடச்சிரும். அல்லது நீங்கள் அதனால் ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்கள் எல்ஓபி, அதாவது நீங்கள் லாஸ் ஆஃப் பே வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்டனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குறையும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ், அட்டனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்றது எல்லாமே கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அலவன்ஸ்ன்றதை ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் கொடுக்கணும். பேசிக் டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் போக ஒரு சில காம்பனண்ட் மிச்சம் இருக்குது, அதாவது உங்கள் காசு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த அலவன்ஸை ஸ்பெஷல் அலவன்ஸ் அல்லது அட்டனன்ஸ் அலவன்ஸ்னு போடுவாங்க. சில கம்பெனி அட்டனன்ஸ் அலவன்ஸ்ன்றது நீங்கள் 26 நாள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் 500 கொடுக்குறோம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஓவர் டைம் வேஜஸும் போனஸுன்றது இதை தாண்டி, அதாவது இது ஃபிக்ஸ்டு கிடையாது, இது வேரியபிள் ஆகும். நீங்கள் ஓவர் டைம் செஞ்சிங்கன்னா சில கம்பெனி ஓவர் டைமுக்கு பேமெண்ட் தருவாங்க, சில கம்பெனிக்கு தர மாட்டாங்க. இன்கேஸ் ஓவர் டைமுக்கு பேமெண்ட் தர மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் 26 நாள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாத சம்பளம். அப்போ ஒரு நாளுக்கு உண்டான சம்பளத்தை கண்டுபிடிக்கணும்னா 26 வகுத்து 8ஆல் வகுப்பாங்க. ஏன் 8ஆல் வகுப்பாங்கன்னா 1 மணி நேரம் சம்பளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 மணி நேரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா சில கம்பெனி அதை டபுளாக தருவாங்க. இப்போது தோராயத்துக்கு நீங்கள் 10 மணி நேரம் அந்த மாதத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் 18,000 சம்பளம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதத்தோட சம்பளம் அப்படின்னா, அது 26ஆல் வகுத்து 8ஆல் வகுத்தீங்கன்னா ரூ. 86.50 1 மணி நேர சம்பளம். அப்போ அந்த மாதத்துக்கு உண்டான 10 மணி நேரம் சம்பளம்ன்றது ரூ. 1,730 ஓவர் டைம் கொடுப்பாங்க. இப்போது இந்த ஓவர் டைம் வேஜஸ்ன்றது கம்பெனி மாறும். இது கட்டாயமாக எல்லாத்துக்கும் கிடைக்குதான்றது சொல்ல முடியாத ஒன்றா தான் இருக்குது. இப்போது இதை தாண்டி போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ன்றது சில கம்பெனி வந்து போனஸ்ன்றது தீபாவளி அப்போ கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து போனஸை வந்து மாதமும் கொடுத்துருவாங்க. சில கம்பெனி வந்து அதை இன்சென்டிவாகவும் கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போனஸை அல்லது இன்சென்டிவை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இதுவும் கம்பெனிக்கு வித்தியாசப்படும். அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். முன்னொரு காலத்தில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கும் வீடுன்றதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீடுன்றது ஒன்று கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் ஒரு அலவன்சஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பே ஸ்லிப்லேயே, அதாவது உங்கள் சேலரிலேயே ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மோஸ்ட்லி பேசிக்கை பொறுத்து அமையும். பேசிக்கிலிருந்து 50% அல்லது 40% நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து அமையும். இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒன்று தான். உங்கள் டெஸ்டினேஷனை பொறுத்து, இன்கம் டேக்ஸை பொறுத்து இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது தான். நான் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஏர்னிங்ஸ் காலம். ஏர்னிங்ஸ்ன்றது நீங்கள் வேலைக்கு எத்தனை நாள் வந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அலவன்ஸ் எல்லாம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸும் கவுண்ட் ஆகும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. பிடிக்கிறதுனாவே முதல்ல பிஎஃப்இஎஸ்ஐ தான் முதல்ல. பிஎஃப்இஎஸ்ஐன்றது நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பணம் போடுவீங்க. கம்பெனி வந்து திருப்பி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் போடும். மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்குவாங்க. நீங்கள் அதை பெனிஃபிட்ஸாக என்ஜாய் பண்ணிக்கலாம். பிஎஃப்ன்றது ப்ராவிடென்ட் ஃபண்டு. நீங்கள் 12% உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிச்சிங்க கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியும் 13% போடும். அதில் 12.5% உங்கள் கம்பெனி டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். இதை நீங்கள் உங்களுடைய பிஎஃப் மெசேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஏன் பே ஸ்லிப் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நீங்கள் பே ஸ்லிப்பில் தான் இது எவ்வளோ பிடிச்சாங்கன்றது தெரியும், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட்டாங்கன்றதும் தெரியும். ஸோ உங்களால் கணக்கு வச்சுக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது தப்புனாலும் உங்களால் கேட்க முடியும். ஏசையும் அதே மாதிரி தான். இது வந்து 0.75% உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருந்தாங்கன்னா கம்பெனி 3.25% போட்டு காட்டும். இது மொத்தமாக 4% உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் இதில் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பம் பார்த்துக்கலாம். இந்த பிஎஃப்இஎஸ்ஐ பற்றின ஒரு முழு வீடியோவை அப்கமிங் டேஸில் போடுறேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அது தேவைப்பட்டுச்சுன்னா தேவைன்றத பிஎஃப்இஎஸ்ஐன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் போடுறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். எதெல்லாம் டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎஃப், இஎஸ்ஐ, டிடிஎஸ், லோன் ரெக்கவரி, நோட்டீஸ் பே ரெக்கவரி இதெல்லாமே அலோவ்டு தான். இப்போது இதெல்லாம் டிடக்ஷனாக பிடிக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூனிஃபார்ம் டிடக்ஷன் ஒன்று பேசியிருப்போம். யூனிஃபார்ம் டிடக்ஷன் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் வாங்கியிருக்கீங்க, அது கிழிஞ்சிருச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்றதுனால நீங்கள் இன்னொரு டைம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் பிடிக்கிறதுன்றது சரிதான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் யூனிஃபார்ம் வாங்குறீங்க, அதுக்கு யூனிஃபார்ம் டிடக்ஷன் பிடிக்கிறாங்க அப்படின்றது தப்பு தான். ஸோ ஒரு பே ஸ்லிப்பை வாங்குறீங்க, அதில் என்ன டிடக்ஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்குங்க. பே ஸ்லிப்பை வாங்கினதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு டிடக்ஷன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹெச்ஆர்ட்ட கேளுங்க ஏன் இந்த டிடக்ஷன் பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா லீகலாக அந்த டிடக்ஷன் நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பே ஸ்லிப் முதல்ல கையில் வாங்கணும். அதை நீங்கள் பார்த்து என்ன அதில் போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவலுக்கு தமிழ் ஃபினான்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எலிவேட்டி திக்ஸ் அப்படின்ற லிங்க்டின் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பே ஸ்லிப் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் கம்பெனிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. இன்கேஸ் ஏதாவது டேட்டா மாறும்போதோ அல்லது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கும்போதோ அந்த பே ஸ்லிப் தான் உங்கள்கிட்ட சொல்லும் இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் பே ஸ்லிப்பில் ரொட்டீனாக வந்துட்டு இருக்க போது. பே ஸ்லிப்பில் ஏதாவது மாறும்போது கண்டிப்பாக உங்கள் சேலரியில் மாறும். ஏன்னா உங்கள் இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், உங்களோட பேங்க் டீட்டெயில் ஆகட்டும், எல்லாமே அப்டேட் ஆகிறது அங்கே தான். மாதமும் உங்கள்கிட்ட சொல்கிறதும் அந்த பே ஸ்லிப் வழியாக தான். ஸோ ஒரு பே ஸ்லிப் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த டைம் இந்த வீடியோவில் சொன்ன அத்தனையும் இருக்கான்றதை பாருங்கள். நீங்கள்
பார்க்கும்போது இன்கேஸ் ஏதாவது நாங்கள் சொன்ன டிடக்ஷன்ஸ் அல்லது சொல்லாத ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.